வணக்கம். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான கேள்விகளுக்கான கொஸ்டின் ஆன்சர் சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு, ஒரு பல்ல ஃபில்லிங் பண்ணியாச்சு டாக்டர், அந்த ஃபில்லிங்கை வந்து எத்தனை வாட்டி அதே பல்லில் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த கொஸ்டினை வந்து இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001லேருந்து நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் அன்னைக்கு கேள்வி என்னென்னா, ஒரு பல்ல ஃபில் பண்ணிட்டேன் டாக்டர், அந்த பல் ஃபில்லிங் எடுத்துகிட்டு திருப்பி ரீப்ளேஸ் பண்ணலாமா, எவ்வளோ வாட்டி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம பொதுவாக என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஃபில்லிங் எதுக்காக பண்ணுறோம்? பல்ல சொத்தை இருந்திருக்கலாம், அவர் பல் ஏதான காரணத்தால் உடஞ்சிருக்கலாம். ஸோ சொத்தையான பல்ல சொத்தையை எடுத்துகிட்டு ஃபில் பண்ணியிருக்கலாம், உடஞ்ச பகுதியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஃபில் பண்ணியிருக்கலாம். சொத்தையான பகுதி பல்ல எடுத்து ரீப்ளேஸ் பண்ணும்போது யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, பெர்மனன்ட் ஃபில்லிங் தான் டைரெக்டாக பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து சொத்தை ரொம்ப ஆழமாக இருக்குது, அவர் பேஷண்ட்டுக்கு வந்து பல் கூச்சம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா, இந்த சொத்தையை எடுத்துகிட்டு டெம்ப்ரவரி ஃபில்லிங் வச்சுட்டு, அந்த டெம்ப்ரவரி ஃபில்லிங்கில் 2 to 3 வீக்ஸ் பேஷண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த டெம்ப்ரவரி ஃபில்லிங்கை பெர்மனன்ட் ஃபில்லிங்காக ரீப்ளேஸ் பண்ணுவோம். இது ஒன்று. ஸோ இந்த மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது, இது ஏற்கனவே வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த டெம்ப்ரவரி ஃபில்லிங் பிளான்டு ப்ரொசீஜர். ஸோ தேவையில்லாத காரணத்துக்காக ரீப்ளேஸ் பண்ணல, ஏற்கனவே நம்ம டிசைட் பண்ணிவிட்டு பிளான் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, யூஸ்வலாக இது நம்ம பண்ணுற ஃபில்லிங் வந்து டெஃபினிட்டிவ் ஃபில்லிங், லாங் டேர்ம் ஃபில்லிங். அப்படின்னா என்ன, 4-5 வருஷம் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லாமல் இந்த ஃபில்லிங் வரும், அதுக்காக தான் டெஃபினிட்டிவ் ஃபில்லிங் பண்ணுறோம். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணும்போதே அந்த சொத்தையோட அளவு எவ்வளோ இருக்குது, இதனால் பல் சிதைவு எவ்வளோ ஏற்பட்டிருக்குது, ஸோ எந்த இடத்துல இந்த பல் சிதைவு இருக்குது, பேஷண்ட்டோட கடிக்கும் போது அவங்களோட பைட் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ பல் சிதைவு நிறையா இருக்குது, பைட் ஃபோர்ஸும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா, வெறும் ஃபில்லிங் பண்ணால் கூடிய சீக்கிரத்தில் அந்த ஃபில்லிங் உடஞ்சி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ்வலாக வந்து இந்த செராமிக்கில் இன்லே ஆர் ஆன்லேன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெட்டீரியலில் பற்களோட அதிக இடத்த வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கிற ஃபில்லிங் மெட்டீரியல். இன்டைரக்ட் ரெஸ்டரேஷன் அப்படின்னா என்ன, வாயில் இது பண்ண மாட்டோம், டிஜிட்டலாக ஸ்கேன் பண்ணி மில் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது அந்த லாஞ்சிவிட்டி ஆஃப் த ரெஸ்டரேஷன் நிறைய நாள் இருக்கும். சம்டைம்ஸ்க்கு வந்து இன்னும் ரொம்ப பேருக்கு வந்து பல் சிதைவு ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னா பற்களுக்கு க்ரௌன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, ஒரு பல்லுக்கு ஃபில்லிங் பண்ணிட்டா அடிக்கடி ஃபில்லிங் திருப்பி எடுத்துட்டு மாற்றுறது வந்து இது வந்து ரொட்டீனாக பண்ணுற ப்ரொசீஜர் கிடையாது. ஏன்னா சம்டைம்ஸ் ஒவ்வொரு வாட்டி நம்ம பற்கள் ஃபில்லிங் எடுக்கும்போது அந்த பல்ல உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபர்தராக எனாமல் டென்டினை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் இந்த ஃபில்லிங் டென்டல் பர் ரன் பண்ணும்போது உள்ளுக்குள்ள பற்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பல் கூச்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொட்டீனாக ஃபில்லிங் சேஞ்ச் பண்ணுறது வந்து நாட் ரிக்வயர்ட். எப்போ ஃபில்லிங் சேஞ்ச் பண்ணுவோம், இது மாதிரி டெம்பரரியாக பெர்மனெண்ட்டாக மாற்றும் போது ஃபில்லிங் சேஞ்ச் பண்ணணும். ஆர் 3-4 இயர்ஸில் வந்து அந்த ஃபில்லிங் உடஞ்சிருச்சு, அப்போ புதுசாக ஒரு ஃபில்லிங் பண்ணணும், அது மாதிரினா பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தேவைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபில்லிங் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு மேலே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, யூஸ்வலாக புதுசாக பல் சுத்தம் வந்துருச்சுன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஃபில்லிங் கைண்டு வருது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதுக்கு உண்டான சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் திருப்பி அந்த பற்கள் வந்து பாதிப்பாகாமல் இருக்கும். இது ரொம்ப முக்கியம். உங்கள் கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.